வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து எக்ஸல் எனிவேர். ரீசெண்டா நம்மளுடைய யூடியூப் சேனல் வீடியோவெல்லாம் பார்த்து டெவலப்பர்ஸ் ஆன நிறைய வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ண ஒரு முக்கியமான வீடியோ பதிவு என்னன்னா, இதுவரையும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய பவர் பிஐ வீடியோ கண்டென்ட் எல்லாம் பயன்படுத்தி ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் மேல ஒர்க் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருக்காங்க. அது 100% இல்ல 1000% அதுதான் உண்மை. வீடியோ நம்ம பார்க்கும்போது வில் லேர்ன் ஒன்லி 10 to 20% தான். எப்ப நீங்க பிராக்டிகலா லைவ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்களா, அப்பதான் நீங்க அத முழுமையா நீங்க லேர்ன் பண்ணப்படும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான இந்த பவர் பிஐ வீடியோ பதிவ பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாவும், கிளியராவும் வித் செவரல் எக்ஸாம்பிள்ஸோட ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். 1000% கேரண்டி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா நீங்க பார்க்கும்போது, இதுல எல்லா விஷயங்களும் நீங்க லேர்ன் பண்ண முடியும். அதை எப்படி இவ்வளோ கேரண்டியா சொல்லப் போறோம்னா, நம்ம பார்க்கக்கூடிய கன்டென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இது எவ்வளோ சிம்பிளா இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம இதில எத பார்க்க போறோம்னா, இன்ட்ரோடக்ஷன் டூ த ப்ராஜெக்ட். இப்ப இருக்கக்கூடிய இந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட்னாவே ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும். அதுக்கு என்ன செட்டான டேட்டா நம்ம இங்க பயன்படுத்தியிருக்கோம். இதில கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் என்ன? இதுக்கு என்ன மாரியான ஒரு நம்ம டேட்டா செட் நம்ம ஓவர்வியூ நம்ம பயன்படுத்த போறோம். இந்த டேட்டாவ பயன்படுத்தி இந்த மாதிரியான பவர்ஃபுல்லான இன்டராக்டிவான லைவ் ப்ராஜெக்ட்ல எப்படி இந்த விசுவலைசேஷன்லாம் கிரியேட் பண்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய கிராஃபும் சரி இல்ல என்னென்ன டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்திருக்கோம் இந்த மாதிரியான பர்சன்டேஜ் கொண்டு வரதுக்கும் பிளஸ் இந்த மாதிரி லாஸ்ட் டேட்டை ரீஃப்ரெஷ் பண்றதுக்கு இதில் பயன்படுத்தி எப்படி நம்ம இந்த ஸ்லைஸை நம்ம கிளிக் பண்ணும்போது டேஷ்போர்ட் எப்படி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஸ்லைசர் தகுந்த மாதிரி நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது இங்க இருக்கக்கூடிய ரீசெட் ஃபில்டர் எப்படி நம்ம அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம் இந்த டேஷ்போர்ட் எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கோன்றதுக்கு ஒரு சம்மரி பேஜ் நம்ம எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம் அதே மாதிரி என்னுடைய டேஷ்போர்டு நான் புது டேட்டா நான் அப்பெண்ட் பண்ணும்போது என்னுடைய டேஷ்போர்டு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் எப்படி ஆகும் நியூ டேட்டா ஆட் பண்ணும்போது எரர் ஹேண்ட்லிங் வந்தால் அந்த எரர் ஹேண்ட்லிங் எப்படி நம்ம ஆட் பண்ணுறது இப்படி டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணிட்டா மட்டும் பத்தாது இதை நான் இந்த மாதிரி நான் சர்வீஸில் பப்ளிஷ் பண்ணுறது எப்படி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதெல்லாம் கிரியேட் பண்றதுக்கு தேவையான இந்த மாதிரியான டேட்டா செட்டுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஆக்சஸ் இருக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இந்த டேட்டா செட் கொடுத்துருக்கோம் அப்படியே ஓப்பன் பண்ணி நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மாத்திரம் இல்லாம அல்டிமேட்டா உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் வீக்கெண்ட்ஸ்ல கீழே கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் தேவையான சப்போர்ட்டும் கிளாரிஃபிகேஷன் எல்லாமே இந்த பவர் பி மேல உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் இந்த லைவ் ப்ராஜெக்டை நம்ம ஸ்கிராட்ச்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வித் எக்ஸ்பிளனேஷனோட இந்த வீடியோ பதிவை நம்ம முழுமையா நம்ம லேர்ன் பண்ண போறோம் அண்ட் எக்ஸல் விபிஏ பவர் பிஎல லேர்ன் பண்ண சரியான ஒரு சேனல் நீங்க ரீச் பண்ணிருக்கீங்க நம்ம வீடியோவெல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்க நம்ம வீடியோவை லைக் பண்ண பாருங்க லைக் பண்ணிட்டு பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பிஃபோர் வி ஸ்டார்ட் ஒருவேளை இந்த செட் ஆஃப் டேட்டா உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஃபைல் நேம் எம்ப்ளாயி சேம்பிள் டேட்டா இந்த ஃபைலை டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் முழுமையாக இந்த லைவ் ப்ராஜெக்டில் நீங்களும் ஒர்க் பண்ணலாம் ஈஸியாக லேர்ன் பண்ணலாம் இப்போ இந்த டேட்டா பற்றி நம்ம பார்க்கணும்னா திஸ் இஸ் த எம்ப்ளாயி டேட்டா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டேட்டா இல்லை ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது டேட்டா பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பிஃபோர் வி ஸ்டார்ட் எனி ப்ராஜெக்ட் அதனுடைய டேட்டாவில் என்னென்ன இருக்குது என்னென்ன காலம் இருக்குன்னு கிளியராக நம்ம ஃபஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த செட் ஆஃப் டேட்டாவில் எம்ப்ளாய் ஐடி அண்ட் ஃபுல் நேம் ஜாப் டைட்டில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுடைய பிஸ்னஸ் யூனிட் என்ன அவங்களுடைய ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஏஜ் அண்ட் ஹையர் டேட்னா எந்த டேட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய சேலரி போனஸ் பர்சன்டேஜ் எந்த கண்ட்ரிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சிட்டி ஃபாலோட் பை என் டேட் ஒருவேளை அவங்க ஒர்க் பண்ணியிருந்தா பிளாங்காக இருக்கும் ரிசைன் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு என் டேட் இருக்கும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த டேட்டா பயன்படுத்தி ஹெச்ஆருக்கு தேவையான டோட்டலாக எத்தனை மேல் ஆர் ஃபீமேல் கேண்டிடேட் இருக்காங்க இல்லை பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எப்படி நம்மளால பார்க்க முடியும் இட்ஸ் a வெரி tedious அண்ட் காம்ப்ளிகேட்டட் டேட்டா சிம்பிள் தான் ஆனால் அந்த மெட்ரிக்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய டேட்டா ரொம்ப சேலஞ்சிங்கான ஒன்று இப்போ இந்த ப்ராஜெக்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள் அவங்களுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கிளியராக கொடுத்துருக்காங்க டெவலப் ஏ பவர் பி ப்ராஜெக்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் ஹெச்ஆர் டேட்டா ஃபார் எ கம்பெனி அவருடைய கம்பெனி நேம் இருந்து ரிமூவ் பண்ணிட்டு நான் சும்மா சாம்பிள் என்னுடைய நம்மளுடைய யூடியூப் சேனலில் போட்டேன் சந்து எக்ஸல் எனிவன் ஃபேஸிங் ஏ சேலஞ்சஸ் இன் காம்ப்ரஹெண்டிங் தேர் எம்ப்ளாயி டேட்டா ஸோ நான் இப்போ நம்மளுடைய ரிக்வஸ்ட் என்னன்னா கன்ஸ்ட்ரக்ட் ஏ காம்ப்ரஹென்சிவ் டேஷ்போர்ட் தட் இன்க்ளூட்ஸ் தி ஃபாலோவிங் காம்போனன்ட்ஸ்
இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நம்மளுக்கு ஒரு டேஷ்போர்ட் நம்ம கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு சம்மரி பேஜ் ஆஃப் தி ஹெச்ஆர் கீ மெட்ரிக்ஸ் ஒரு சம்மரி பேஜ் கிரியேட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஷோகேஸ் இயர் ஆன் இயர் ட்ரெண்ட்ஸ் இன் ஹெட் கவுண்ட் அண்ட் அட்ரிஷன். இந்த டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய இயர் ஆன் இயர் ஹெட் கவுண்ட் கம்பேரிசன் கேட்டிருக்காங்க இந்த கேள்வியில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே ஹெட் கவுண்ட் பிரேக் டவுன் பை ஜெண்டர். இந்த ஜெண்டர் வைஸில் இருக்கக்கூடிய பிரேக் டவுன் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, டிஸ்ப்ளே ஹெட் கவுண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அக்ராஸ் வேரியஸ் ஏஜ் குரூப் இருக்கக்கூடிய வயசுல எப்படி நம்ம ஒரு கிராஃப் நம்ம கிரியேட் பண்ணோம். அதே மாதிரி அனலைஸ் ஹெட் கவுண்ட் பேஸ்டு ஜெண்டர் பிரேக் டவுன் ஆஃப் தி ஹெட் கவுண்ட் ஜெண்டர் கண்ட்ரி வைஸ்ல எப்படி நம்ம ஒரு வால்யூம் கம்பேர் பண்றது, அதுக்கடுத்து டிபார்ட்மெண்ட் வைஸ்ல எப்படி நம்ம கொடுக்குறது. அட் லாஸ்டா ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இம்ப்ளிமெண்ட் மல்டிபிள் ஸ்லைசர் எனேபிளிங் டைனமிக் ஃபில்டரிங் பை டிபார்ட்மெண்ட் கண்ட்ரி அண்ட் எம்ப்ளாயி ஃபுல் நேம்ஸ். ஸோ இதுக்கு எல்லாமே ஸ்லைசரும் நம்ம கிரியேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. வித் லாஸ்ட் ரீஃப்ரெஷ் டேட் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, பை டிரான்ஸ்ஃபார்மிங் திஸ் டேட்டா இன்டு எ இன்சைட்ஃபுல் டேஷ்போர்ட் த கம்பெனி வில் கெயின் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தியர் ஒர்க் ஃபோர்ஸ் டைனமிக்ஸ் அண்ட் பெட்டர் எக்யூப் டு மேக் இன்ஃபார்ம்ட் டிசிஷன். தேவையான டிசிஷன் எல்லாம் ரொம்ப குயிக்காகவும் எடுக்க முடியும், ரொம்ப டைனாமிக்கான ஒரு வியூவாகவும் இருக்கும். இதுதான் ஆல் அபவுட் தி ப்ராஜெக்ட். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய டெஸ்க்டாப்பில் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய டெஸ்க்டாப்பில் பவர் பிஐன்னு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க. ஒருவேளை இன்ஸ்டால் பண்ணனா ஆல்ரெடி ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், எப்படி இது இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு அதை பாருங்கள், கம்ப்ளீட்டாக புரியும். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய பவர் பிஐ டெஸ்க்டாப் வெர்ஷன் ஓப்பன் ஆன உடனே ஃபர்ஸ்ட் அந்த ஃபைலை சேவ் பண்ணிடுங்க. இந்த சேவ் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணால் உங்களுக்கு தேவையான பாத்தில் நீங்கள் இந்த ஃபைலை சேவ் பண்ணிடுங்க. இந்த இடத்துல நான் ஹெச்ஆர் டேஷ்போர்ட் ப்ரிப்பரேஷனை கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ண உடனே என்னுடைய டெஸ்க்டாப் வெர்ஷனுடைய ஃபைல் நேம் இமிடியேட்டாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ இந்த ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட்ஸ்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். இதில் இப்போ எந்த டேட்டாவும் இல்லை, டேட்டா நம்ம கனெக்ட் பண்ணணும். எக்ஸல் ஒர்க் புக் எந்த ஃபோல்டரில் உங்களுடைய ஃபைலை சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்கு போய்ட்டு அந்த ஃபைல்ஸை செலக்ட் பண்ணுங்கள். கிளிக் ஆன் ஓப்பன். இந்த நேவிகேட்டர் இந்த பேஜ் வந்த உடனே உங்களுடைய எக்ஸல் ஃபைல் இருக்கக்கூடிய ஷீட் நேம் உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதில் எம்ப்ளாயி டேட்டா இல்லை எந்த ஃபைல் நீங்கள் இருக்கணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கிளிக் ஆன் லோட் எம்ப்ளாயி டேட்டா. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்டேட் ஆன உடனே உங்களுடைய எவ்வளோ ரெக்கார்டு இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு காட்டுங்க டிக் மார்க்கோட. கிளிக் ஆன் க்ளோஸ். இப்போ இமீடியட்டாக உங்களால் அந்த ஷீட் நம்ம என்ன இம்போர்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஷீட் நம்மளால் பார்க்க முடியும். எம்ப்ளாயி டேட்டான்ற ஷீட்டு. எக்ஸாம்பிளாக இந்த ஃபைல் நான் ஓப்பனில் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல எம்ப்ளாயி டேட்டான்ற ஷீட் நேமோட இந்த ஃபைல் இருக்கக்கூடிய டேட்டா நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இம்போர்ட் பண்ண உடனே இந்த டேட்டா வந்து எக்ஸல் ஃபைல் டைரெக்டாக நம்மளுக்கு இப்போ பவர் பிஐ கூட கனெக்ட் ஆகிடுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் நேம் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஹெச்ஆர் அனலைசிஸ்ன்னு நான் கொடுத்துக்கிறேன். என்டர். இந்த பேஜ் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளைனாக இருக்குது. இந்த பேஜ் பேக்ரவுண்டை ஃபர்ஸ்ட் நான் செட் பண்ணணும். இதுக்கு ஆல்ரெடி என்னோட ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. இந்த இடத்துல இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் யுவர் பேக்ரவுண்ட் பேஜ் கேன்வாஸ் பேக்ரவுண்ட் இங்கே இருக்கக்கூடிய ப்ரௌஸ் நான் கிளிக் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய இந்த டெம்ப்ளேட் நான் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிறேன். டிரான்ஸ்பரன்சின்றது வந்து 100 இருக்குது. இதை நான் அப்படியே டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் ஃபிட்டை நார்மலாக இருக்கிறத ஃபிட்டாக நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். விசுவலைசேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு என்னுடைய பேஜில். ஆனால் உங்ககிட்ட கண்டிப்பாக இது இருக்காது. ஆனால் இந்த டெம்ப்ளேட்லாம் எப்படி கிரியேட் பண்ணலான்னு ஆல்ரெடி வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அது டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் இருக்குது. தேவைப்பட்டா இந்த பேக்ரவுண்ட் கலர் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்களுடைய பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ விசுவலைசேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய டேட்டா, இந்த டேட்டா வியூக்கு போகலாம். இதில் நம்ம என்ன டேட்டா இம்போர்ட் பண்ணியிருக்கோமோ அந்த டேட்டா எல்லாமே நம்மளுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். எம்ப்ளாயி ஐடி, ஃபுல் நேம், ஜாப் டைட்டில் எல்லாமே ஃபாலோட் பை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன் பை ஒன்னாக நம்ம தேவையான விசுவலைசேஷனுக்கு என்னென்ன காலம் பயன்படுத்தணுமோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் கம்பெனியில் டோட்டல் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நான் பார்க்கணும். இதுக்கு எது பயன்படுத்தலாம்னா கார்டு. இந்த கார்டுன்ற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். விஷுவல் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய நம்பர் ஆப்ஷனில் எம்ப்ளாயி ஐடி இதை நான் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். இல்லை டேரெக்டாக இங்கே ஃபீல்டுக்கும் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். பண்ண உடனே இந்த ஃபர்ஸ்ட் நேம் என்ன இருக்கா அதுதான் நம்மளுக்கு காட்டும். பட் ஆனால் இதை நம்ம இப்போ இங்கே இருக்கக்கூடிய ட்ராப் டவுனில் கிளிக் பண்ணி இந்த கவுண்ட்டுன்ற ஆப்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணால் இமீடியட்டாக டோட்டல் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ற கவுண்ட் நம்மளால இங்கே பார்க்க முடியும். ஸோ இதை அப்படியே கொஞ்சம் நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இங்கே இருக்கக்கூடிய எனக்கு இந்த நேம் எனக்கு தேவையில்லை. இப்போ அந்த நேம் எப்படி எடுக்கலன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபார்மேட்டில் கேட்டகரி லேபிள் இதை டர்ன் அப் பண்ணால் அது போயிடும். அதுக்கு அடுத்தது இந்த ஜென்ரலில் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸில் போயிட்டு இந்த விஷுவல் பார்டர் நம்ம கொஞ்சம் எனேபிள் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ண உடனே இந்த கார்னரை கொஞ்சம் அப்படியே 10ல் செட் பண்ணுங்கள். இமீடியட்டாக இந்த கார்டுக்கு ஹெண்டில் பார்த்தீங்கன்னா 4 எட்ஜ்லேயும் கார்னர் நம்மளால் பார்க்க முடியும்.
இதை அப்படியே மூவ் பண்ணி இங்கே நான் செட் பண்ணுறப்ப ஜஸ்ட் ட்ராக் பண்ண போதும், மிடில் செட் பண்ணிடுறேன். இப்போ இதை டோட்டலும் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கு இமேஜ் தேவைப்பட்டால் இங்கே இன்சர்ட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நான் இந்த இமேஜஸ் தேவையானதெல்லாம் டவுன்லோட் பண்ணி அங்கே சேவ் பண்ணியிருக்கேன். நீங்களும் கூகுளில் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் ஃபோல்டரில். இப்போ அது எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னா, கிளிக் ஆன் இன்சர்ட் இமேஜ். இதில் எந்த ஐக்கான் வேணுமோ, இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த குரூப் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆல் கிளிக் ஆன் ஓப்பன். இதை அப்படியே கொஞ்சம் இப்போ நம்ம ரீசைஸ் பண்ணலாம். இதை இங்கே நம்ம மூவ் பண்ணால் நம்மளுக்கு தெரியும் இது ஓகே டோட்டல் பீப்புள் நம்மளுக்கு ஒரு இண்டிகேட் பண்ணும். அடுத்தது மேல் வர்சஸ் ஃபீமேல் கவுண்ட் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் ஷோகேஸ் இயர் ஆன் இயர் ட்ரெண்ட்ஸ், ஹெட் கவுண்ட் அண்ட் ஆட்ரிஷன் இதனுடைய ட்ரெண்டை நம்ம கிரியேட் பண்ணணும். அப்படின்னா இயர் ஆன் இயர் டோட்டல் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதே மாதிரி வேலையை விட்டு எத்தனை பேர் போயிட்டு இருக்காங்க, அந்த ட்ரெண்டை நம்ம பார்க்கணும். அப்படின்னா அது கண்டிப்பாக எது பயன்படுத்தலாம்னா இந்த லைன் ட்ரெண்ட், லைன் கிராஃப் நம்ம பயன்படுத்தலாம். இது மேலே கிளிக் பண்ண உடனே இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகும். இதை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க தேவைக்கு தகுந்த மாதிரி. அடுத்தது இயர் ஆன் இயர், இயர் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு இருக்கக்கூடியது டேட், ஜாயின் டேட் அண்ட் எண்ட் டேட் இது ரெண்டுமே இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட் ஹையரார்க்கின்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகும். இப்படி ஒரு வேளை இருந்ததுன்னா இந்த ஏரோ மேலே கிளிக் பண்ணுங்க, எக்ஸ்பேண்ட் ஆகும் இயர், குவார்ட்டர், மந்த் அண்ட் டேட். இங்கே இருக்கக்கூடிய இந்த இயரை நீங்கள் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். பண்ணதுக்கு அடுத்தது இமிடியேட்டாக இயர் ஆன் இயர் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்ற அந்த கவுண்ட்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கு எந்த வேல்யூனாலையும் நம்ம பயன்படுத்தலாம் அந்த கவுண்ட்டை கண்டுபிடிக்க. நான் எம்ப்ளாயி ஐடியை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் ஒய் ஆக்சஸில் பண்ணுறேன். ட்ராப் டவுன் மேலே கிளிக் பண்ணிட்டு கவுண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்போ இமீடியட்டாக இங்கே பாருங்கள் இந்த ட்ரெண்டு நம்மளுக்கு காட்டும். 2019 எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, 2020 எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில் எல்லாமே நம்மளுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. பட் ஆனால் நீங்கள் இந்த கர்சரை மூவ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியுது. அந்த வேல்யூ டைரெக்டாக நம்மளுக்கு தெரியணும்னா இந்த இடத்துல பை செலக்டிங் இதை செலக்ட் பண்ண மாதிரியே இங்கே இருக்கக்கூடிய ஃபார்மேட் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு விஷுவலில் இங்கே பாருங்கள் லாஸ்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் டேட்டா லேபிள்ஸ். இதை நீங்கள் எனேபிள் பண்ணணும், டர்ன் ஆன் பண்ணணும். டர்ன் ஆன் பண்ண உடனே இமீடியட்டாக உங்களுக்கு இந்த வேல்யூ எல்லாம் பார்க்க முடியும். இந்த ஆப்ஷன் ஒருவேளை இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் வெர்ஷன் டு வெர்ஷன். ஒருவேளை இது மேலே இருக்கலாம், இந்த பக்கம் கீழே இருக்கலாம். எனேபிள் பண்ண டர்ன் ஆன் பண்ண கையோட இந்த ஃபாண்ட் எல்லாம் கொஞ்சம் விசிபிளாக இல்லை. அதனால் என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட்டு இந்த டேட்டா லேபிள்ஸ் ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வேல்யூஸை இதை நான் 11 நான் செட் பண்ணுறேன். அந்த ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். இதை போல்டு மேலே கிளிக் பண்ணிக்கிறேன், பி மேலே கிளிக் பண்ணால் போல்டு ஆகிடும். அண்ட் கலர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக பிளாக் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது தேவைப்பட்டால் 10 கூட செட் பண்ணிட்டா கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். ஓகே, இப்போ இது முடிச்ச உடனே அடுத்தது எக்ஸ் ஆக்சஸ். இதுதான் நம்மளுடைய எக்ஸ் ஆக்சஸ் வேல்யூ. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எது நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சஸ் எது ஒய் ஆக்சஸ்ன்னு தெரியலனாவே இந்த எடிட்டிங் எல்லாம் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். இது வந்து நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சஸ், இது வந்து ஒய் ஆக்சஸ். இப்போ இந்த எக்ஸ் ஆக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ கொஞ்சம் ஃபார்மேட்டிங் பண்ணணும். என்ன பண்ணலாம்னா செலக்ட் பண்ண மாதிரியே இங்கே இருக்கக்கூடிய ஃபார்மேட் விஷுவலில் இந்த விஷுவலுக்கு கீழே எக்ஸ் ஆக்சஸ் இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் இதில் வேல்யூஸ்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். இதை நான் 11 நான் செட் பண்ணுறேன் என்னுடைய ஃபாண்ட்டு. அதுக்கு அடுத்தது கிளிக் ஆன் போல்டு, கொஞ்சம் நம்மளுக்கு போல்ட் ஆகும். கலர் வந்துட்டு கம்ப்ளீட் பிளாக். இப்போ இதில் நல்லா கவனிங்க, கீழே வந்து நம்மளுக்கு இயர்னு இருக்குது. இந்த இயர் எனக்கு வேண்டாம் இந்த வேர்டிங்கில் இருக்கிறது. அப்போ இந்த டைட்டிலை வந்து நான் டர்ன் ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒய் ஆக்சஸில் போயிடலாம். ஒய் ஆக்சஸில் எக்ஸ்பேண்ட் பண்ண உடனே இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ பாருங்கள், வேல்யூ அப்படியே நான் 11 நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதை நான் போல்டு பண்ணிக்கிறேன். இமீடியட்டாக சேஞ்ச் ஆகும் நம்பர்ஸு. ஒய் ஆக்சஸ் வேல்யூனுடைய ஃபாண்ட் சேஞ்ச் ஆகும், அப்படியே பிளாக்ல மாறிச்சு. இது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த கவுண்ட் ஆஃப் இஇஐடி அதுக்கு என்ன பண்ணலன்னா இங்கே இருக்கக்கூடிய டைட்டிலை நம்ம ஆஃப் பண்ணி இது முடிச்சோடனே அடுத்தது ஒரு சின்ன கிரிட் லைன் எனக்கு இங்கே தெரியுது. என்னுடைய கிராஃபில் சின்ன கிரிட் லைன் தெரியுது. இப்போ இந்த கிரிட் லைனை எப்படி நான் ஆஃப் பண்ணுறது? இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். அதே மாதிரி வெர்டிக்கலையும் ஆஃப் பண்ணிடுறேன். அப்போ டோட்டலாகவே எனக்கு இருந்த கிரிட் லைன் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இப்போ ஆல் செட். அதுக்கு அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய டைட்டில் இதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஜென்ரலில் டைட்டிலுக்கு கீழே இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். எம்ப்ளாயி ஹெட் கவுண்ட் வால்யூம் ட்ரெண்ட். இப்போ அவுட் சைடில் நான் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த டைட்டில் வந்து சேஞ்ச் ஆகிடும். இதை அப்படியே கொஞ்சம் போல்டு பண்ணலாம். இந்த பி மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த டெக்ஸ்ட் கலரை வந்து கம்ப்ளீட் பிளாக்காக மாற்றிக்கிறேன். அதுக்கடுத்து இதை நான் சென்ட்ரல் அலைன் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த டைட்டிலினுடைய பேக்ரவுண்ட் கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். என்ன கலருக்கு உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் செட் பண்ணலாம். அடுத்த ஸ்டெப் எப்படின்னா ஆட்ரிஷன் ரேட். இப்போ 2019 எத்தனை பேர் ஜாயின் பண்ணாங்க அண்ட் எத்தனை பேர் அதில் இருந்தவங்க வேலையை விட்டுருக்காங்கன்ற ட்ரெண்ட் நம்ம மறுபடியும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம செகண்டரி ஒய் ஆக்சஸ் நம்ம ஆட் பண்ணணும். அது ஒரு சிம்பிளான அட்வான்ஸ்டு எல்லாம் ஈஸி தான்.
பட் ஆனால் உங்களுக்கு நான் காம்ப்ளிகேட்டடாக பண்ண கூடாதுன்றதுனால ஈஸியான ஸ்டெப்பை ஒரு 4-5 நான் பிகினிங்கில் கவர் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்தது இந்த பாயிண்ட்டுக்கு வரலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்தது ஜெண்டர் வைஸில் ஸ்ப்ளிட் பார்க்கலாம். அது எப்படி பார்க்குறது, இந்த அப்படியே கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த விசுவலை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ண உடனே அப்படியே டூப்ளிகேட் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணதுக்கு அடுத்தது இதை கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிவிட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த வேல்யூ எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய சார்ட் வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணணும். ஜெண்டர்ன்றது மேல் அண்ட் ஃபீமேல் தான் நம்மளுடைய டேட்டாவில் இருக்குது. இப்போ அதுக்கு தகுந்தாற் போல் கம்பேரிஷன்றதுனால இந்த டோனட் சார்ட் இல்லை இந்த பை சார்ட்டை யூஸ் பண்ணாவே நம்மளுக்கு ஓகே. இப்போ நான் இந்த டோனட் சார்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய லெஜெண்டுக்கு என்ன தேவைன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ஜெண்டர் நான் ட்ராக் அண்ட் ட்ராப் இப்போ நம்மளால் பார்க்க முடியுது. பட் ஆனால் வேல்யூன்னு ரிஃப்ளெக்ட் ஆகலை. அடுத்தது எம்ப்ளாய் ஐடி வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் இன் வேல்யூஸ். முக்கியமாக இது வந்து நம்மளுக்கு இப்போ கவுண்டில் இருக்கணும். அதே மாதிரி இதை கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே எல்லாமே நம்மளுக்கு இங்கே விசிபிளாக இருக்குது. அடுத்தது இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபீமேல் அண்ட் மேல் இதனுடைய பாட்டம் ஆஃப் தி கிராஃபில் வரணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணலன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபார்மேட் யுவர் விசுவலில் இந்த லெஜெண்டை வந்து நம்ம சென்டர் ரைட்டுக்கு பதிலாக பாட்டம் சென்டர்னா இங்கே மூவ் பண்ண உடனே எனக்கு கீழே வந்துடும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜெண்டர்ன்ற இது மாத்திரம் டைட்டில் வேண்டான்னா டைட்டில் நான் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபீமேல் அண்ட் மேல்ன்றது கொஞ்சம் போல்டு பண்ணணும்னா டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் பி அண்ட் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 கிராஃப் கிரியேட் பண்ணிட்டோம். பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு பார்டர் நம்ம அசைன் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் இந்த கிராஃபை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் திஸ் ஃபார்மேட் யுவர் விசுவலில் ஜென்ரலில் எஃபெக்ட்ஸில் போயிட்டு விஷுவல் பார்டர், இந்த விஷுவல் பார்டரில் டர்ன் ஆன் பண்ணலாம். பார்னர் நமக்கு அண்ட் இந்த ரவுண்டட் கார்னர் வந்து 10ன்னு நான் செட் பண்ணுறேன். அண்ட் இந்த ரவுண்டட் கார்னரை வந்து நீங்கள் 10ன்னு செட் பண்ணிக்கோங்க. இதே கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம், இல்லை மேனுவலாக நீங்கள் டைப் பண்ணலாம், இல்லை இந்த ஹேரோ மார்க் இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணாலே இது இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது என்ன கலரில் நம்மளுக்கு அந்த பார்டர் நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும் ரவுண்டட் கார்னர்னா இங்கே இருக்கக்கூடிய நான் ஒயிட் 20% டார்க்கரில் வைக்கிறேன், கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். அதே மாதிரி இந்த பேக்ரவுண்ட் வந்து இந்த கலர் நான் செட் பண்ணுறேன். பட் ஆனால் இந்த டிரான்ஸ்பரன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டுக்கு இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகணும். ஸோ இந்த டிரான்ஸ்பரன்சி வந்து 90 or 60ல் செட் பண்ணுறேன். இப்போ கிளிக் அவுட் சைட். இப்போ நம்மளால் டிஃப்ரென்ஸ் இம்மிடியேட்டாக பார்க்க முடியும். அதே மாதிரி இதுக்கும் நான் சேஞ்ச் பண்ணிடலாம். இதை நம்ம ஃபர்ஸ்டே பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல எஃபெக்டில் போயிட்டு இங்கே இருக்கக்கூடியதுக்கு பேக்ரவுண்ட் கலர் 70 அண்ட் பார்டர் விஷுவல் பார்டரில் செலக்ட் பண்ணிவிட்டு ரவுண்டட் கார்னர் 10. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் அடுத்து அவங்களுடைய query என்னென்னா ஹெட் கவுண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அக்ராஸ் வேரியஸ் ஏஜ் குரூப்ஸ். இந்த பர்டிகுலர் கம்பெனியில் நிறைய வேரியஸ் ஏஜ் குரூப்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளாக 50 இல்லை 60 40 இந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்றத டீட்டெயில் இப்போ நம்ம கொண்டு வரணும். அதுக்கு என்ன கிராஃப் பயன்படுத்தலைன்னா மேபி யூ கேன் யூஸ் ஃபர்ஸ்ட்டு இது அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட் பண்ண உடனே இது அப்படியே சேம் நம்பர் ரெப்ளிகேட் பண்ணிவிடுவோம். இதில் இருக்கக்கூடிய இந்த டேட்டா ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கு கிளஸ்டர்ட் பார் சார்ட் நம்ம பயன்படுத்தலாம். கிளஸ்டர்ட் பார் சார்ட் ஏன்னா நிறைய ஏஜ் குரூப் இருக்குது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ், இதை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் ஒய் ஆக்சஸ், இதில் நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட். இப்போ மேலே இருக்கக்கூடிய டைட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அடுத்தது மேலே இருக்கக்கூடிய டைட்டில் நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு கிளிக் ஆன் திஸ் ஃபார்மேட் யுவர் யூசபிள். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு. டைட்டிலில் போயிட்டு எம்ப்ளாயி ஹெட் கவுண்ட் பை ஜெண்டர்னு கொடுத்தலாம் அண்ட் கிளிக் ஆன் அவுட் சைட். வி ஆர் செட் வித் திஸ் விஷுவல். இதையும் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்மளுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடியது டிஸ்பிளே ஹெட் கவுண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அக்ராஸ் வேரியஸ் ஏஜ் குரூப்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் பீப்புள் வந்து நம்மளுடைய ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ இதில் எக்ஸாம்பிள் 60 அந்த ஏஜ் இதில் எது கேட்டகரியில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, 50ல் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, 55ல் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதனுடைய ஸ்ப்ளிட்டை நம்ம பார்க்கணும். மேபி இந்த சேம் கிராஃபை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது இது அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கு அடுத்தது இதனுடைய வியூ நான் கண்டிப்பாக இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். லெஜெண்ட் அந்த வேல்யூஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு நான் இங்கே இருக்கக்கூடிய கிளஸ்டர்ட் பார் சார்ட் இதை நான் பயன்படுத்துகிறேன். ஏஜ் குரூப் இந்த ஏஜ் வந்து நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த எம்ப்ளாயி ஐடி வந்து நான் ட்ராக் அண்ட் ட்ராப் எக்ஸ்எக்ஸஸில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த கிளஸ்டர்ட் பார் சார்ட்டில் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கே நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சஸ், இங்கே ஒய் ஆக்சஸாக இருக்கும். இங்கே அப்படி இல்லை, இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸாக இருக்கும். இப்போ இங்கே இருக்கக்கூடியது மேக் ஷூர் இட் இஸ் இன் கவுண்ட் சேஞ்ச் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது, ரீடபிளாக இல்லை. இதை நம்ம ரீடபிளாக மாற்றணும். எப்படி மாற்றுறதுனா இதை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் திஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒய் ஆக்சஸில் இருக்கக்கூடிய இந்த டைட்டில் எல்லாம் வேண்டாம். ஸோ டைட்டிலை ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது வேல்யூவில் இருக்கக்கூடியது 11க்கு செட் பண்ணிடணும். மேக் இட் சேஞ்ச் தட் கலர். அதுக்கு அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் ஆக்சஸில் டைட்டில் வேண்டாம், வேல்யூஸில் போல்ட் அண்ட் பிளாக் கலர். இப்போ இது ரெண்டையும் நம்ம செட் பண்ணிட்டோம், ஒய் ஆக்சஸும் எக்ஸ் ஆக்சஸ்லையும். பட் ஆனால் இது இன்னும் ரீடபிளாக இல்லை.
அதுக்கு என்ன பண்ணலாம்னா இங்க இருக்கக்கூடிய y ஆக்சிஸ்ல இந்த கண்டினியூஸ்க்கு பதிலா கேட்டகரிக்கல்ன்றதை செலக்ட் பண்ணுங்க. இமிடியேட்டா கொஞ்சம் உங்களுக்கு வியூ சேஞ்ச் ஆகும். அண்ட் இதுல வந்து பாருங்க இது ஒரு அலைனா இல்ல 27 45 30 அப்படின்னா இந்த 27 ஏஜ் குரூப் 27ல 6 பீப்புள் இருக்காங்க. 45 ஏஜ் குரூப்ல 6 இருக்காங்க. அண்ட் அகைன் 30 ஏஜ் குரூப்ல 5 இருக்காங்க. எனக்கு ஆர்டர் வைஸா வேணும். அந்த ஏஜ் குரூப் ஆர்டர் வைஸ்ல எப்படி ஷார்ட் பண்ணலாம்னா இங்க இருக்கக்கூடிய 3 டாட் மேல கிளிக் பண்ணிட்டு இந்த ஷார்ட் ஆக்சஸ்ல ஏஜ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே இப்ப பாருங்க 65 64 63 65 ஏஜ் குரூப்ல 2 பேர் ஒர்க் பண்றாங்க. 64ல 4 பேர் ஒர்க் பண்றாங்க. 59 ஏஜ் குரூப்ல 3. ஸோ லோவஸ்ட்னு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணோம்னா கீழே 25 ஏஜ் குரூப்ல 2 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஈஸியா உங்களால இதை பார்க்க முடியும். ஆனா இங்க இருக்கக்கூடிய இப்ப டைட்டில் இப்ப சேஞ்ச் பண்ணிடலாம். ஜெனரல்ல எம்ப்ளாயி ஹெட் கவுண்ட் வால்யூம் பை ஏஜ் குரூப். இது கொஞ்சம் ரீடபிளா இல்லை, அதனால நான் என்ன பண்றேன்னா இப்ப இதை கொஞ்சம் நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது இதை கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் சென்டர் கொண்டு வந்துடலாம். அடுத்து நம்மளுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய விசுவலைசேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா பிரேக் டவுன் ஆஃப் ஹெட் கவுண்ட் பை கண்ட்ரி. கண்ட்ரி வைஸ்ல ஒரு கண்ட்ரியிலிருந்தும் எத்தனை பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அதனுடைய டீட்டெயில்ஸ் வேணும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இந்த ஏதாவது ஒரு விசுவலை நான் காப்பி பண்ணிக்கிறேன், மறுபடியும் பேஸ்ட் பண்ணிடலாம். இதை அப்படியே நான் இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ எல்லாம் ஆல்ரெடி நான் ரிமூவ் பண்ணிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய தேவையான அப்ராப்ரியேட்டான விஷுவல்ஸை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ கண்ட்ரி வைஸில் இருக்கக்கூடிய ஹெட் கவுண்ட்டை பார்க்கறதுனால மேபி இந்த டீகம்போசிஷன் ட்ரீ இதை நீங்கள் பயன்படுத்தினா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எதுக்கு பயன்படுத்துதுன்னா ஹையரார்கி பேஸில் உங்களுக்கு வந்து ஒரு வால்யூம் இல்லை எந்த ஒரு மெட்ரிக்ஸ் கம்பேர் பண்ணனாலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளாக டோட்டல் இந்தியாவுடைய பாப்புலேஷன், அடுத்தது ஸ்டேட் வைஸ்னு பாப்புலேஷன், நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ்னுடைய பாப்புலேஷன், இதெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை நான் ஆல்ரெடி இருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த கண்ட்ரி அனலைஸ் பை இந்த கண்ட்ரி நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். மேக் ஷூர் இட் சேஞ்ச் டு கவுண்ட். அடுத்தது எக்ஸ்பிளைன் பை கண்ட்ரி வைஸில் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். அதனால மறுபடியும் அந்த கண்ட்ரியை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே இருக்கக்கூடிய நேம் நான் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு டோட்டல் கவுண்ட்டு நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ டோட்டல் கவுண்ட் நான் சேஞ்ச் பண்ண உடனே இந்த இடத்துல எனக்கு சேஞ்ச் ஆகிடும் பாருங்க. அண்ட் இப்போ நான் இது மேலே கிளிக் பண்ண எனக்கு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. இது மேலே கிளிக் பண்ணால் இந்த 3 ஆப்ஷனில் கண்ட்ரி மேலே கிளிக் பண்ணும்போது இமீடியட்டாக இட் வில் டேக் அஸ் டு தி நெக்ஸ்ட் லெவல். அடுத்த லெவலில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் எக்ஸ்பிளைன் பை கண்ட்ரி. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸில் 64 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, சைனாவில் 21, அடுத்தது இன்னொரு எம்ப்ளாயி இருக்கா பட் கிளியராக விசிபிள் ஆகல. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் திஸ் ஃபார்மேட் யுவர் விஷுவல். ட்ரீயில் போயிட்டு டிஃபால்ட்டுக்கு பதிலாக டென்ஸுன்றதை நான் கொடுக்குறேன். அப்படின்னா அடர்த்தியாக இந்த வித்தின் இந்த கிராஃபுக்குள்ளே இதை ஃபிட்டாக உட்காரும். ஆனால் இதனுடைய சைஸை கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த ஃபாண்ட் சைஸ் எல்லாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட்டு இந்த கேட்டகரி லேபிளில் இதை நான் 10 செட் பண்ணிடுறேன். அண்ட் போல்ட் பிளாக் கலரில் நான் கொடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுது. இந்த 61 இந்த வேல்யூ நீங்கள் ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணணுன்னாலே இங்கே போய் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு விசிபிளாக இருக்குது. இந்த வேல்யூஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் இந்த 64 21 இந்த வேல்யூ பயன்படுத்தி நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 11 அண்ட் இதையும் நம்ம வந்து போல்ட் பண்ணாலே பண்ணலாம். இதனுடைய டைட்டில் நம்ம கண்டிப்பாக டிஃபைன் பண்ணணும். கிளிக் ஆன் திஸ் ஜென்ரல் டைட்டில், இதை டர்ன் ஆன் பண்ண உடனே அதுக்கு அடுத்தது எம்ப்ளாயி ஹெட் கவுண்ட் பை கண்ட்ரின்னு கொடுத்தாச்சு. அடுத்து நம்மளுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனலைஸ் ஹெட் கவுண்ட் பேஸ்ட் ஆன் பிஸ்னஸ் யூனிட். இப்போ என்னுடைய பிஸ்னஸ் யூனிட்டில் ஒவ்வொரு பிஸ்னஸ் யூனிட்லேயும் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இருக்கக்கூடிய இதுவே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இதில் இருக்கக்கூடிய சேம் அதே மாதிரி ஹையரார்கி பேஸில் இதை பார்க்கலாம். இந்த ட்ரீ மேப் பயன்படுத்தலாம். இதில் இங்கே பாருங்கள் இமீடியட்டாக இது சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் நம்மளுக்கு இப்போ தேவை பிஸ்னஸ் யூனிட் மேலே நம்ம பார்க்கணும். இங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் யூனிட் கேட்டகரியில் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது இந்த எம்ப்ளாயி ஐடியை வந்து நான் வேல்யூவில் கொடுக்குறேன். அண்ட் இதை வந்து மேக் ஷூர் சேஞ்சிங் டு கவுண்ட். எந்த யூனிட்டில் ஹெட் கவுண்ட் அதிகமாக இருக்காங்களா அது கண்டிப்பாக நம்மளுக்கு கொஞ்சம் இதனுடைய சைஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். ஃபார்மேட்டில் இங்கே இருக்கக்கூடிய டேட்டா லேபிள்ஸ் இதை செலக்ட் பண்ணால் போதும். டர்ன் ஆன் பண்ணால் நம்மளுக்கு இந்த வேல்யூலாம் பார்க்க முடியும். அதனுடைய ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணணுன்னாலையும் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த சேல்ஸ் சர்வீசஸ் இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம் கேட்டகரி லேபிள், இதனுடைய ஃபாண்ட் சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ட்ரீ மேப்பை பயன்படுத்தி ஈஸியாக நம்மளுக்கு தெரியும். ஃபார் முக்கியமாக இந்த சேல்ஸ்ன்ற யூனிட்டில் வந்து 31 மெம்பர்ஸும், ஹெச்ஆர்ன்ற யூனிட்டில் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் 26 அண்ட் சர்வீசஸ் யூனிட்டில் வந்து 25 அண்ட் ஐடி யூனிட்டில் வந்துட்டு 18 மெம்பர்ஸ் இருக்காங்க. ரொம்ப ஈஸியாக அதை நம்மளால் பார்க்க முடியும். அடுத்தது சேம் இதையே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கொஞ்சம் நான் மூவ் பண்ணியிருந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வேல்யூ நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸினுடைய டெசிக்னேஷன் பேஸில் இப்போ நம்ம லாஸ்ட் கிராஃப் நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய இங்கே ஒரு காலம் இருக்குது ஜாப் டைட்டில், அதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள்.
அதுக்கு அடுத்தது இங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயி ஐடி வேல்யூஸ்ல ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். டேட்டா அதிகமாக இருந்ததுன்னா மேபி யூ கேன் கோ வித் அகெயின் த கிளஸ்டர்ட் பார் சார்ட் இல்லை காலம் சார்ட். பாருங்க இதை பண்ண உடனே நம்மளுக்கு கொஞ்சம் ரீடபிளாக இருக்கு. ஸோ இப்போ இதனுடைய ஃபார்மேட்டிங் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு தெரியுது எப்படி பண்ணுறதுன்னு. ஒய் ஆக்சஸில் இருக்கக்கூடியது எல்லாமே இந்த டைட்டில் வேண்டாம், போல்ட் இந்த பிளாக் சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த மேக்ஸிமம் ஏரியா வித்தை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு இந்த டெக்ஸ்ட் எல்லாமே இந்த ஜாப் டைட்டில் எல்லாம் விசிபிளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டெக்னிக்கல் ஆர்கிடெக்டில் 30 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, மேனேஜராக 19 இருக்காங்க, டைரக்டராக 14 இருக்காங்க, சீனியர் அனலிஸ்டாக 13 11 இருக்காங்க. இந்த மாதிரி ஈஸியாக நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் எம்ப்ளாயி ஹெட் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆர்கிடெக்டில் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த டேட்டா வேல்யூனுடைய ஃபார்மேட்டிங் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ வேல்யூஸ் கீழே 10, அடுத்தது டேட்டா லேபிள்ஸ் இதையும் செட் பண்ணியாச்சு. இங்க இருக்கக்கூடிய இந்த டைட்டில் வேண்டாம். ஸோ டர்ன் ஆஃப். வி ஆர் ஆல் செட் வித் த விசுவலைசேஷன். ஓகே, இப்போ இந்த விசுவலைசேஷன் எல்லாமே ஈஸியாகவும் சிம்பிளாகவும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது டாக்ஸ் ஃபங்க்ஷன். அப்படின்னா நம்ம எக்ஸலில் வந்து நம்ம ஃபார்முலான்னு சொல்லுவோம். ஒரு சில கால்குலேஷனுக்காக இப்போ நம்ம டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அதை நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நம்ம ஃபர்ஸ்ட் கிளியராக இருக்குங்களான்னு ஒரு டைம் நம்ம செக் பண்ணிக்கணும். இதை கிரியேட் பண்ணும்போது முக்கியமான டேக் அவேஸ் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்க. அப்படி என்ன இதில் டேக் அவே இருந்ததுன்னா, என்னென்ன கிராஃப் எதுக்காக பயன்படுத்துகிறோம், என்ன பர்பஸ்க்காக பயன்படுத்துகிறோம், எக்ஸ் எக்ஸஸ்னா என்ன, ஒய் எக்ஸஸ்னா என்ன, லெஜெண்ட்னா என்ன, லேபிள்னா என்ன, இந்த வேல்யூ எப்படி நம்ம கொண்டு வரது, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கீ டேக் அவே. எக்ஸாம்பிளா இங்க இருக்கக்கூடிய லைன் கிராஃப் எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம்னா, ட்ரெண்டை எப்போ நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ நம்ம லைன் கிராஃப் பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஒன்னொன்னுக்கு நம்ம இந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருக்கோம். இதுதான் எக்ஸ் எக்ஸஸ், இதுதான் ஒய் எக்ஸஸ். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகத்தில் இருந்தால் தான் அடுத்த டைம் நீங்க கிரியேட் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம பவர் பிஐல இருக்கக்கூடிய டாக்ஸ் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா டோட்டல் ஹெட் கவுண்ட் வந்து நம்மளுக்கு 100 இருக்கு. பட் இந்த ஹெட் கவுண்ட்ல மேல் வர்சஸ் ஃபீமேல் எத்தனை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் பை யூசிங் டாக்ஸ் ஃபங்க்ஷன். நீங்க டோனட் சார்ட்லயே நாங்க பார்த்துட்டு இங்கேயே நம்மளுக்கு விசிபிளா இருக்குன்னு நீங்க சொல்லலாம். பட் ஆனா டாக்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி நீங்க இதை பயன்படுத்துறது, இந்த பர்சன்டேஜ் எப்படி நம்ம செப்பரேட்டா நம்ம கால்குலேட் பண்றதுன்றதை பத்தி எல்லாம் இங்க நம்ம பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் டாக்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா நீங்களா? கண்டிப்பா இல்ல, ரொம்ப சிம்பிள் தான். அந்த வகையில தான் நம்ம சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டாக்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். டாக்ஸுக்கு வந்து அப்ரிவியேஷன் வந்து டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன் is a programming language that is used throughout Microsoft Power BI for creating calculated columns, measures and custom tables. எக்ஸல் சிம்பிளா சொல்லணும்னா, எக்ஸல்ல எப்படி நம்ம ஃபார்முலாஸ் பயன்படுத்துறோமா கால்குலேஷனுக்கு எல்லாமே சேம் இதே மாதிரி பவர் பிஐலயும் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாமே டாக்ஸ்ன்ற டாக்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை தான் நம்ம இங்க பயன்படுத்த போறோம். ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றதுன்னா, கிளிக் ஆன் நியூ மெஷர் நம்ம பயன்படுத்தலாம். நம்மளுக்கு அதிகமாக மெஷர் தான் தேவைப்படும். இமிடியேட்டாக நம்மளுக்கு இங்கே மெஷர்ன்றதை பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்துல மெஷர் நம்ம டாக்ஸ் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே எனேபிள் ஆகும். ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய மெஷர் நேம் நான் டைப் பண்ணிக்கிறேன். டோட்டல் அண்டர்ஸ்கோர் கவுண்ட் நான் கொடுத்துக்கிறேன். டோட்டல் கவுண்ட் நான் கொடுக்குறேன். டாக்ஸ் ஃபங்க்ஷன் கவுண்ட் ஏ. கவுண்ட் ஏ எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, டு கவுண்ட் டெக்ஸ்ட் அண்ட் நியூமரிக். எந்த டேட்டா இருந்தாலும் எந்த வேல்யூ இருந்தாலும் கவுண்ட் ஏன்ற டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கேப்சர் பண்ணும். இதை பற்றி எல்லாம் ஆல்ரெடி டீட்டெயிலாக நம்ம போட்டிருக்கோம். ஒரு டாக்ஸ் ஃபங்க்ஷனையும் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடியது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம போட்டிருக்கோம். மிஸ் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது காலம் நம்ம செலக்ட் பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய ஜெண்டர்ன்ற இந்த காலம் நான் பயன்படுத்தியே டோட்டல் கவுண்ட் நான் கண்டுபிடிக்கிறேன். நவ் ஐ வில் கிளிக் ஆன் திஸ். இப்போ நான் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மெஷர் எனக்கு கரெக்டான வேல்யூ கொடுக்குதா நான் ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணலாம்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த 100க்கு என்ன ஃபீல்டை பயன்படுத்தினா ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ கிரியேட் பண்ண இந்த டோட்டல் கவுண்டை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். எக்ஸாக்டாக நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. அப்போ டோட்டல் நம்முடைய ஹெட் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100. இந்த டேபிளில் பார்த்தாலே தெரியும் டோட்டலாக 100 இருக்காங்க. இப்போ டோட்டல் கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தி கிரியேட் பண்ணிட்டோம் கவுண்ட் ஏன்றது. இப்போ டோட்டல் ஹெட் கவுண்ட் 100ல் மேல் ஹெட் கவுண்ட் எத்தனை பேர் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தணும். கிளிக் ஆன் நியூ மெஷர். மெஷர் நேம் நான் டிஃபைன் பண்ணுறேன். டோட்டல் மேல் ஹெட் கவுண்ட்டுன்னு நான் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல டைரெக்டாக கவுண்ட் பண்ணுறதா இருந்தால் டைரக்ட் ஃபங்க்ஷன் ஏதாவது யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இங்கே நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்னா, மேல்னுடைய ஹெட் கவுண்ட் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே நம்மளுக்கு லாஜிக்கலாக ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணணும். ஃபில்டர் அப்ளை பண்ணுறதுக்கு சின்ஸ் த காலம் கண்டெய்ன்ஸ் டெக்ஸ்ட்ன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா கவுண்ட் ஏ எக்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். கவுண்ட் ஏ டோட்டல் கவுண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கவுண்ட் ஏஎக்ஸ்ன்றது ஒருவேளை ஃபில்டர் ஏதாவது கண்டிஷன் இருந்ததுன்னா நமக்கு கவுண்ட் ஏஎக்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம்.
இந்த இடத்துல கிளியராக நான் சொன்ன மாதிரி ஃபில்டர்ன்ற டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தணும். ஓப்பன் parenthesis ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் எந்த டேபிள்லேருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எம்ப்ளாயி டேட்டா இந்த பர்டிகுலர் டேபிள் இருந்து எந்த காலம் பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம எம்ப்ளாயி காலம் ஜெண்டர் இதில் இருந்து ஈக்குவல் ஒன்லி மேல், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், டேபிள் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது டேபிளில் எந்த காலம் பேஸ் பண்ணி ஜெண்டர் என்ற காலமில் மேல் மற்றும் நம்ம ஃபில்டர் பண்ணி கவுண்ட் பண்ண போகிறோம். கமா எந்த காலம் பேஸ் பண்ணி நம்ம கவுண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். எம்ப்ளாயி ஐடி கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த காலம் செலக்ட் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி டேட்டா டேபிள் இருந்து இஇஐடி காலம் பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ தென் கிளிக் ஆன் திஸ். இப்போ நம்ம மேல் கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான டாக்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். ஃபீமேலுக்கும் அதே மாதிரி கிரியேட் பண்ணிடலாம். சேம் நான் இங்கே கொடுத்துருக்கக்கூடியது அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு டாக்ஸ் ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். கிளிக் ஆன் நியூ மெஷர். அப்படியே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல இந்த நேம் வந்து நியூ மெஷர் நேம் வந்து இந்த மேலுக்கு பதிலாக ஃபீமேல் நான் மாற்றிக்கிறேன். ஆனால் இங்கே இந்த கேட்டகரி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபில்டர் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஃபில்டர் வந்து இப்போ ஃபீமேல் நம்ம கொடுக்கணும். போன டாக்ஸ் ஃபங்க்ஷனில் மேல் இருந்தது, இப்போ நம்ம ஃபீமேல் மாற்றிருக்கோம். நவ் அகெயின் கிளிக் ஆன் திஸ். இது நம்மளுடைய ரெண்டாவது டாக்ஸ் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஷேப் நான் கொண்டு வந்துடுறேங்க. ரெக்டாங்கிள். இந்த ஷேப்பில் இங்கே கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து ஜென்ரல் ஷேப். இந்த ஸ்டைலில் ஃபில் கலர் வந்துட்டு ஒயிட் கலர். அண்ட் இந்த எஃபெக்டில் போயிட்டு இந்த பேக்ரவுண்ட் வந்து நான் டர்ன் ஆஃப் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் இருந்ததுன்னா நான் ஐல் கிளிக் அவுட் சைட். இப்போ நம்மளால் பார்க்க முடியும். இப்போ ஒரு இமேஜ் தேவைப்படுது, அந்த இமேஜ் நான் செட் பண்ணிக்கிறேன். கிளிக் ஆன் இமேஜ். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணியிருக்கக்கூடியதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதை நீங்கள் செட் பண்ண உடனே அடுத்தது மேல் கேட்டகரியில் எத்தனை பேர், ஃபீமேலில் எத்தனை பேர் நம்ம பார்க்கணும். ஹெட் கவுண்ட்டு கார்டு கிரியேட் பண்ணலாம். ஆல்ரெடி இதை நான் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி கொஞ்சம் நம்ம இந்த பேக்ரவுண்ட் இதெல்லாம் செட் பண்ணியிருக்கோம். இருக்கக்கூடியது டிஃபால்ட் இருக்கக்கூடியது ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்க்கணும். மேல். அப்போ மேல்னுடைய கவுண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் இயர் இல்லை டேரெக்டாக இந்த ஃபீல்டில். ஸோ இப்போ நம்மளால் பார்க்க முடியுது டோட்டல் மேல் ஹெட் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 48. அடுத்தது ஃபீமேல் ஹெட் கவுண்ட். இதை மறுபடியும் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பக்கம் நான் மூவ் பண்ணிடுறேன். இது அப்படியே கொஞ்சம் சென்டருக்கு அலைன் பண்ணிடலாம். இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த கார்டில் இருக்கக்கூடியதை ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் த ஃபீமேல் ஹெட் கவுண்ட். இமீடியட்டாக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடும். 52 நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்மளுடைய நம்பரும் இங்கே இருக்கக்கூடிய அந்த டோனட் சார்ட்டினுடைய நம்பரும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. அப்போ நம்மளுடைய டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். மேல் எத்தனை பேர், ஃபீமேல் எத்தனை பேருன்னு. இப்போ இதனுடைய பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது? சேம் அதுக்கு நம்ம இந்த இடத்துல டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ இந்த நம்பரெல்லாம் கொடுத்த உடனே இந்த பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவும் டிவைட் பை ஓவரால் கவுண்ட். எக்ஸாம்பிளாக மேல் கவுண்ட் டிவைட் பை ஓவரால் ஹெட் கவுண்ட். இந்த மாதிரியான ஒரு டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம இப்போ கிரியேட் பண்ணுவோம். கிளிக் ஆன் ஹோம் டேப், நியூ மெஷர். மேல் பர்சன்டேஜ் நான் கொடுத்துக்கிறேன் என்னுடைய மெஷர் நேம். இந்த இடத்துல டிவைட் டாக்ஸ் ஃபங்க்ஷன் நான் பயன்படுத்தலாம். ஓப்பன் parenthesis. இப்போ முக்கியமாக பார்க்கணும் இந்த நியூமரேட்டர். இதில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான என்னென்னா இந்த காலம் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து காலம்லேருந்து வராது, நம்ம கிரியேட் பண்ண இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷன்லேருந்து தான் வரும். ஒன்றுத்துக்கும் நம்ம டோட்டல் கவுண்ட்டுக்கும் சரி இந்த ஃபீமேல் கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷனை தான் நம்ம இப்போ இங்கே கால் பண்ணணும். எப்படி கால் பண்ணுறதுன்னா இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷன் நேமை தான் இங்கே நம்ம கால் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், மேல் ஹெட் கவுண்ட் மேல் டைப் பண்ணிக்கலாம். டோட்டல் மேல் ஹெட் கவுண்ட் டிவைட் பதிலாக கமாண்ட் நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும். ஏன்னா நம்ம டேரெக்டாக நம்ம டிவைட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் டாக்ஸ் ஃபங்க்ஷனை. ஸோ கமாக்கு அடுத்தது டோட்டல் கவுண்ட். டோட்டல் கவுண்ட்டுக்கு நம்ம ஒரு டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டோட்டல் கவுண்ட்டு நம்ம இங்கே கால் பண்ணணும். டோட்டல் கவுண்ட் டாக்ஸ் ஃபங்க்ஷன் க்ளோஸ் parenthesis. அதுக்கு அடுத்தது இங்கே கொடுத்து இங்கே கிளிக் பண்ணால் போதும். இமீடியட்டாக நம்மளால் இங்கே பார்க்க முடியும் மேல் பர்சன்டேஜ்னு ஒரு டாக்ஸ் ஃபங்க்ஷன் கிரியேட் ஆயிருக்கு. இதை நம்ம என்ன பண்ணணும், இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபார்மேட் வந்துட்டு ஜென்ரலுக்கு பதிலாக பர்சன்டேஜுக்கு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அடுத்தது இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடியதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் கிரியேட் பண்ண இந்த மேல் பர்சன்டேஜ்ன்றதை ட்ராக் அண்ட் ட்ராப். இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். 48.00 இந்த டிசிமல் எல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். அதனால் இதை கிளிக் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய இந்த 2ன்றதை ரிமூவ் பண்ணிவிட்டு 0ன்னு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளுக்கு போயிடும். இப்போ ரவுண்ட் ஆஃபாக நம்மளுக்கு 48% வந்திருக்கு. பட் இது கொஞ்சம் நம்ம இன்னும் டிக்ரீஸ் பண்ணணும் இந்த ஃபாண்ட் சைஸு. இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு கால் அவுட் வேல்யூ இதை 45க்கு பதிலாக 25
இது கொஞ்சம் விசிபிளா இல்ல. அதனால என்ன பண்ணலாம்னா, இன்னும் கொஞ்சம் இத அட்ஜஸ்ட் பண்ணலாம். எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னா, இது அப்படியே இன்னும் கொஞ்சம் இது சென்டருக்கு மூவ் பண்ணிடுறேன். அதே மாரி இதையும் நான் சென்டருக்கு மூவ் பண்ணிடலாம். இப்ப இந்த பார்டர் எல்லாமே எனக்கு வேண்டாம். அது டிரான்ஸ்பரன்சில நான் கொண்டு வந்துடுறேன் இப்ப. இந்த பேக்கிரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரன்சிக்கு செட் பண்ணிட்டா, நம்மளுக்கு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. இந்த 48% மட்டும் தான் நம்மளுக்கு இங்க தெரியும். அண்ட் இந்த ஃபாண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால் அவுட் வேல்யூ டார்க் கலர்ல இந்த பிங்க் கலர்ல செட் பண்ணிட்டாலே விசிபிளா இருக்கும். அண்ட் மேக் இட் போல்ட். அண்ட் இந்த 48% இப்ப நான் இந்த ஃபார்மேட்டிங் என்ன பண்ணியிருக்கேன்னா, இத அப்படியே காப்பி பண்ணி திரும்பவும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்துக்கு இத மூவ் பண்ணிட்டு, இருக்கக்கூடிய இத நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நம்மளுக்கு இப்ப ஃபீமேலினுடைய பெர்சன்டேஜ் வேணும். சேம் அதே மாரி இங்க கிரியேட் பண்ண இந்த மேல் பெர்சன்டேஜ் இங்க என்ன நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமோ, இந்த டாக்ஸ் ஃபங்ஷன் அப்படியே காப்பி பண்ணிட்டு, இன்னொரு நியூ மெஷர் நான் கிரியேட் பண்றேன். காப்பி பண்ண அந்த ப்ரீவியஸ் டாக்ஸ் ஃபங்ஷன் ஃபார்முலா இங்க பேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல மேலுக்கு பதிலா ஃபீமேல் நான் மாத்திடுறேன். அண்ட் இங்க கால் பண்ணியிருக்கக்கூடிய டோட்டல் மேல் கவுண்ட்டுக்கு பதிலா ஃபீமேல் கவுண்ட்னுடைய டாக்ஸ் ஃபங்ஷன் நம்ம கால் பண்ணா போதும். ஃபீமேல் அண்ட் இப்போ இதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா இப்போ drag and drop. ஊஃப் 0.12ன்னு இந்த ஃபார்மேட் மாற்றணும். இதை செலக்ட் பண்ணிட்டு மேலே மெஷர் டூல்ஸ் கீழே இந்த இடத்துல பர்சன்டேஜ் ஹாட்டோன்னு இருக்கிறது இதை வந்து நம்ம செட் as 0. அப்போ நம்மளுடைய வேல்யூ வந்து ரவுண்ட் ஆஃப் ஆகிடும். அமேசிங். டைட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைட்டில் இல்லை, ஃபர்ஸ்ட் நான் டைட்டில் ஆட் பண்ணிடுறேன். இன்சர்ட் அண்ட் ஷேப் இதில் இந்த ஷேப்பை கொண்டு வந்துட்டு இதை அப்படியே கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கலாம். ரீசைஸ் பண்ணிடுறேன். டைட்டில் எனேபிள் பண்ணிட்டு ஷேப் வரும்போது இந்த ஸ்டைலில் போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த கலர் வந்து எனக்கு வேண்டாம், அப்படியே டிரான்ஸ்பரன்சியில் கொண்டு வந்துடுறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹெச்ஆர் அனலைசிஸ் டேஷ்போர்ட் ஹெட் கவுண்ட் நம்ம கொடுத்துடலாம். ஹெச்சி அனலைஸ்க்கு முன்னாடி ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அண்ட் மேக் இட் போல்ட். கிளிக் அவுட் சைட். இப்போ நம்மளுக்கு பார்த்த தெரியும். ஓகே, இதுவரையிலும் எல்லாமே கிளியர். இந்த இடத்துல கொஞ்சம் ட்ரெண்ட் வால்யூம் இதுக்கோசரம் ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இமேஜ் இங்கே இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் இதை நான் கால் பண்ணுறேன். இதை கொஞ்சம் அப்படி ரீசைஸ் பண்ணால் நம்மளுக்கு தெரியும். இப்போ இது ரெண்டையும் இண்டிகேட் பண்ணணும்னா மேல் அண்ட் ஃபீமேல் இது இண்டிகேட் பண்ணணும். ஷேப் ஏதாவது தேவைப்படுதுன்னா கிளிக் ஆன் ஷேப்ஸ். இங்கே இருக்கக்கூடியதை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ எக்ஸாம்பிள் லெஃப்ட் ஏரோ நான் இங்கே பயன்படுத்துகிறேன். ரொம்ப சிம்பிளான ஒன்று, ஈஸியான ஒன்று. இது அப்படியே கொஞ்சம் இங்கே நான் மூவ் பண்ணிடுறேன். இதனுடைய ஷேப் ஃபில் கலர் நம்ம தேவைப்பட்டால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டைல் அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ரைட் ஏரோவும் நம்ம ஒன்று கொண்டு வந்துடலாம். ஷேப் ரைட் ஏரோ. ஷேப்பில் ஸ்டைலு கீழே ஃபில் வந்துட்டு ஆரஞ்ச். இப்போ இதுவரையிலையும் எப்படி விசுவலைசேஷன் கிரியேட் பண்ணுறது, அடுத்தது மெஷருக்கு எப்படி நம்ம டாக்ஸ் ஃபங்க்ஷன் பயன்படுதுன்னு பார்த்தோம். அடுத்தது ஒரே ஒரு விசுவலைசேஷன் தான் இருக்குது. இப்போ டைரெக்டாக பார்க்குறோம் 100 எம்ப்ளாயீஸ், மேல் 48 அண்ட் ஃபீமேல் 52 இருக்குது. பட் ஆனால் எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸில் பார்க்கணும், இல்லை எனக்கு பிஸ்னஸ் யூனிட் வைஸில் பார்க்கணும், எம்ப்ளாயி ஜாப் டைட்டில் வைஸில் பார்க்கணுன்னா எப்படி நம்ம பார்க்கலாம். இப்போ கிளிக் ஆன் ஸ்லைசர். இந்த ஸ்லைசர் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் தி பிஸ்னஸ் யூனிட். பிஸ்னஸ் யூனிட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இது அப்படியே இங்கே நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம், இல்லை இங்கேயும் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். இப்போ இமீடியட்டாக நம்மளுக்கு இந்த ஸ்லைஸை நம்மளுக்கு கிரியேட் ஆகும். இதில் முக்கியமாக என்ன பண்ணலாம்னா இப்போ கொஞ்சம் ஃபார்மேட்டிங் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு இதுக்கு இந்த பேக்ரவுண்ட் கலரெல்லாம் வேண்டாம் அப்படின்னா கிளிக் ஆன் திஸ் ஃபார்மேட் விஷுவல். ஜென்ரலில் எஃபெக்டில் போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய இதில் கிரே அவுட் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக. அண்ட் அதுக்கு அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய விஷுவலில் ஸ்லைசர் ஹெட்டரில் கண்டிப்பாக இதை ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்போ தான் விசிபிள் ஆகும். அண்ட் இன்க்ரீஸ் தி ஃபாண்ட் சைஸ் போல்ட். அதே மாதிரி அடுத்து இருக்கக்கூடிய வேல்யூஸ்னால் இந்த ஹெச்ஆர் ஐடி சேல்ஸ் இதுதான் நம்மளுடைய வேல்யூஸ். இப்போ அதுவும் நம்மளுக்கு ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணிடலாம். அண்ட் சேஞ்ச் திஸ் ஃபாண்ட் சைஸ் as 14, மேக் இட் போல்ட். இதை வேணுமா 12 கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹெட்டருக்கு வந்து அண்டர்லைன் வேணும்னா அது ஈஸியாக அசைன் பண்ணலாம். இப்போ ஸ்லைசர் ஹெட்டர் கீழே அண்டர்லைன், அப்போ கொஞ்சம் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் இப்போ சேல்ஸ் எக்ஸாம்பிள் 31. இப்போ நான் சேல்ஸை நான் செலக்ட் பண்ணேன்னா என்னுடைய என்டையர் கிராஃபும் வந்துட்டு சேல்ஸ்னுடைய இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் காட்டும், வேறு எதுவுமே காட்டாது. ஸோ இப்போ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 31 மெம்பர்ஸ் அண்ட் 15 ஃப்ரம் மேல் அண்ட் 16 ஃப்ரம் ஃபீமேல். எக்ஸாம்பிள் இந்த வால்யூம் ட்ரெண்ட் ஹெட் கவுண்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. 2023 வந்து 12 மெம்பர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்காங்க இந்த பர்டிகுலர் சேல்ஸ் யூனிட்டுக்கு மாத்திரம். இந்த 31ல் யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து 20 மெம்பர்ஸும், சைனாவில் வந்து 6 மெம்பர்ஸ் இருக்காங்க.
அண்ட் டெக்னிக்கல் ஆர்கிடெக்டில் 11 மெம்பர்ஸ். இந்த மாதிரி எல்லாமே ஒன்று நீங்கள் ஈஸியாக ரீட் பண்ண முடியும். இப்போ இந்த ஃபில்டரை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணால் மறுபடியும் அந்த ஃபில்டர் வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த பேக்ரவுண்ட் இன்னொரு கொஞ்சம் இருக்காது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. எஃப்எக்ஸில் போயிட்டு இந்த இடத்துல இது 100% டிரான்ஸ்பரன்சி செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த கலரும் பேக்ரவுண்ட் கலரும் மேட்ச் ஆகும். பிஸ்னஸ் யூனிட் நம்ம பார்த்தாச்சு. இது அப்படியே காப்பி பண்ணி மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி கீழே இன்னொரு ஸ்லைஸை நம்ம கிரியேட் பண்ணலாம். எதுக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரி பேஸில் நம்மளுக்கு இன்னொரு ஸ்லைசர் ஆட் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தோன்னா ஹெச்ஆர் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹெச்ஆரில் யுனைடெட் ஸ்டேட்ஸில் மாத்திரம் எத்தனை பேர் இருக்காங்க நான் பார்க்கணும். இப்போ ஸோ 17, அந்த 17 டோட்டல் டேட்டா நம்மளுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நான் மறுபடியும் இங்கே நான் கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் ஃபில்டர் ரிமூவ் பண்ணிடுறேன். மறுபடியும் இன்னொன்று நம்மளுக்கு தேவை, காப்பி அண்ட் பேஸ்ட். இந்த ஸ்லைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் டைட்டில் வைஸில் நம்மளுக்கு வேணும். கண்ட்ரியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜாப் டைட்டில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட மோர் தென் 3-4 இருக்குது. அதனால் இதை டைட்டிலுக்கு கொண்டு வந்துடலாம். இங்கே இருக்கக்கூடிய இதை இந்த ஃபார்மேட்டில் போயிட்டு ஸ்லைசர் செட்டிங்கில் வர்டிக்கல் லிஸ்ட்டுக்கு பதிலாக ட்ராப்டவுன் நம்ம கொண்டு வரலாம். அண்ட் இதில் பார்த்தா தெரியும் நம்மளுக்கு எந்த பார்டர் எதுவுமே இல்லை. பார்டர் தேவைப்படுதுன்னா பார்டர் அப்ளை பண்ணலாம், பட் வேண்டாம், இப்படியே விட்டுடலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு ஸ்லைசர் வேணும் ஃபார் ஒன்லி டேட் ஃபார்மேட்டுக்காக. காப்பி அண்ட் பேஸ்ட். இந்த டாப்பில் நான் ஒரு டேட் இது நான் செட் பண்ணுறேங்க. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஸ்டார்ட் டேட் அப்படின்னா அந்த ஹையர் டேட்டு நான் வந்து இங்கே நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸ்லைசர் செட்டிங் பிட்வீன் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை கொஞ்சம் நான் எக்ஸ்பெண்ட் பண்ணுறப்ப இதை கொஞ்சம் ஃபார்மேட்டிங் பண்ணும். வேல்யூஸ் இது எல்லாம் அப்படியே ஒயிட் கலர் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இதை இங்கே இருக்கக்கூடிய ஹெடர் அந்த ஹையர் டேட் இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ரீஅலைன் பண்ணிக்கிறது. இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்லைடர் இருக்குது, நம்மளுக்கு ஸ்லைடர் அது வேண்டாம். இதை நான் டர்ன் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணால் அது போயிடும். அந்த ஸ்லைசர் ஹெடர் கொஞ்சம் ஏரியல் பிளாக் மாற்றியாச்சு. அண்ட் இது ஒரு வேளை விசிபிளாக வேண்டாம் இந்த ஸ்லைசர் ஹெடர்னால் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜென்ரலில் போயிட்டு நம்ம டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைட்டிலில் எனேபிள் பண்ணி டேட்டு நம்ம கொடுத்தா போதும். அண்ட் இதுக்கு ஃபாண்ட் கலர் வந்துட்டு ஒயிட் கலர். increase this font, bold பண்ணலாம். and this is perfect. இப்போ இந்த டேட்டா பயன்படுத்தி நம்மளால ஈஸியாக ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயர் வைஸில் 2023 ஜான் இந்த டேட்ல இருந்து இந்த எண்ட் டேட் வரையிலும் நம்மளால ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியும். அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த 1 இயருக்கு மாத்திரம் 40 எம்ப்ளாயி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபில்டர் நான் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம போய் பார்க்கலாம் என்னென்ன கேட்டிருக்காங்க, அது எல்லாமே ரிக்குவயர்மெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்கான்னு. ஸோ ஆல்ரெடி நம்ம இதுவரையிலும் கவர் பண்ணியிருந்தோம். இப்போ ஹெட் கவுண்ட் பேஸ்ட் யூனிட்டும் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஷோ ஹெட் கவுண்ட் பை டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், திஸ் இஸ் கவர்ட். மல்டிபிள் ஸ்லைசரும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. டிபார்ட்மெண்ட், கண்ட்ரி அண்ட் எம்ப்ளாயி ஃபுல் நேம். இதில் எம்ப்ளாயி ஃபுல் நேம் நம்ம கிரியேட் பண்ணல, பட் ஜாப் டைட்டிலில் போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் ஓகே. அந்த ஸ்லைசரில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியது ஸ்லைசர் எனேபிள் டைனாமிக் ஃபில்டரிங், டிபார்ட்மெண்ட், கண்ட்ரி அண்ட் எம்ப்ளாயி ஃபுல் நேம். நம்ம ஜாப் டைட்டில் போட்டிருக்கோம். ஓகே, சேஞ்ச் பண்ணிக்கலாம் எம்ப்ளாயி ஃபுல் நேம். இதில் அடுத்தது லாஸ்ட் ரீஃப்ரெஷ் டேட் நம்மளுக்கு வேணும், அதை நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க தகுந்த மாதிரி ஜாப் டைட்டிலுக்கு பதிலாக வில் கன்சிடர் ஃபுல் நேம் ஸோ தட் வி ஆர் ஆல் செட். ஸோ இதை அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லாஸ்ட் ரீஃப்ரெஷ் டேட் எப்படி கொண்டு வரலன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். கிளிக் ஆன் ஹோம் டேப், ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா, கிளிக் ஆன் நியூ சோர்ஸ். இதில் பிளாங்க் query. இங்கே எனேபிள் ஆன உடனே ஈக்குவல் டேட் டைம் டாட் லோக்கல்னு கொடுங்க. லோக்கல் நவுன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் parenthesis க்ளோஸ் parenthesis and now we click on this. ஓகே, there typo error. ரன் டைம் இங்கே நம்மளுக்கு டேட் அண்ட் டைம் வந்திருக்கு, இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இட் ஷுட் பி டேட் டைம் டாட் லோக்கல் நவ் ஓப்பன் parenthesis க்ளோஸ் parenthesis. இப்போ இது மேலே கிளிக் பண்ணுங்கள். இமீடியட்டாக உங்களுக்கு இங்கே வேல்யூ பார்க்க முடியும். இப்போ கிளிக் ஆன் டூ டேபிள் மேலே கிளிக் பண்ணுங்கள் அகெயின். இப்போ நம்மளால டேட் அண்ட் டைம் எல்லாமே நம்மளால கரண்ட் டேட் அண்ட் டைம் எல்லாம் பார்க்க முடியும். இப்போ இது மேலே கிளிக் பண்ணிட்டு இந்த காலம் நேம் வந்து லாஸ்ட் ரீஃப்ரெஷ் நான் மாற்றிக்கிறேன். நவ் க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்ததுக்கு அடுத்தது லோட் query. இப்போ கிரியேட் பண்ண அந்த நியூ டேபிள் வந்து நம்மளுக்கு இங்கே ஆட் ஆகும். இப்போ இமீடியட்டாக நம்மளால query 1 நம்மளுக்கு பார்க்க முடியும். தேவைப்பட்டால் இதனுடைய நேம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு அது முக்கியம் இல்லை. இப்போ நம்ம இதை அப்படியே கொஞ்சம் நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல மூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு நியூ கார்டு நான் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல நியூ கார்டு இங்கே மூவ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த queryயில் லாஸ்ட் ரீஃப்ரெஷ்
இதை நான் இங்கே அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு இந்த டேட் அண்ட் டைம், லாஸ்ட் ரீஃப்ரெஷ் எப்பாச்சு எல்லாமே நல்லா பார்க்க முடியும். இதனுடைய ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். கால் அவுட் வேல்யூ 20 செட் பண்ணால் எல்லாமே நம்மளுக்கு விசிபிளாக இருக்குது. ஸோ பண்ண பண்ணலாம்னா அடுத்தது கொஞ்சம் இதை நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இந்த கேட்டகரி லேபிள் வேண்டாம்னா இதை நான் டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டேட், டைம் அண்ட் ஏஎம் பிஎம் எல்லாமே இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு டேட் மற்றும் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறுபடியும் இந்த டேட்டா டேபிளில் போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த query இந்த டேட்டா நீங்கள் செலக்ட் பண்ணின்னு நியூ காலம் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். நியூ காலமில் இப்போ நம்ம ஒரு DAX ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன சொல்ல வரோம்னா ஒன்லி டேட் மட்டும் கொடுக்கலாம். இதில் ஃபார்மேட் இந்த காலம் செலக்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ரீஃப்ரெஷ் இந்த காலம் என்ன ஃபார்மேட்டில் வேணும்னா ஒன்லி MMDDYY என்னுடைய டேட்டில் இருக்கக்கூடியதில் இது மட்டும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி செப்பரேட் காலமில் வேணும். காலம் நேம் டேட்டு நம்மளுக்கு நியூ காலம் கிரியேட் ஆகிடும். இப்போ இங்கே டேட் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய இதில் டேட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். டேட் ஃபார்மேட் செலக்ட் ஆனதுக்கு அடுத்தது டேட்டா டைப் சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்குது. கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய ஃபார்மேட்டில் இப்போ நம்ம என்ன செலக்ட் பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் ஷார்ட் டேட். அந்த ஷார்ட் டேட் நான் செலக்ட் பண்ணால் போதும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த இதில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ரீஃப்ரெஷ்னு இருக்குது. இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக நான் கிரியேட் பண்ண இந்த டேட் நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஒன்றா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய டேட் மட்டும் தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இங்கே நம்ம 2 திங்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம DAX ஃபங்க்ஷனை பயன்படுத்தி ஒரு நியூ காலம் ஆட் பண்ணோம். அதுக்கு அடுத்தது அது கிரியேட் பண்ணதை வந்து அந்த ஃபார்மேட் இங்கே கிளிக் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் டேட்டுக்கு. அதுக்கடுத்து அதனுடைய ஃபார்மேட்டை வந்து ஷார்ட் டேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் கிளியர். இப்போ இந்த இடத்துல நான் அப்படியே கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ என்னுடைய லாஸ்ட் ரீஃப்ரெஷ் டேட் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும் டேட்டா எப்போ நம்மளுக்கு ரீஃப்ரெஷ் ஆச்சுன்னு. அண்ட் இதனுடைய பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் இப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஜென்ரலில் எஃபெக்டில் போயிட்டு பேக்ரவுண்ட் கலர் டிரான்ஸ்பரன்சி பின்னாடி என்ன கலர் இருக்கோ அதே நம்மளுக்கு வேணும். அண்ட் விஷுவல் பார்டர் நம்ம வந்து கார்னர் நம்ம செட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். அண்ட் மேபி ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் விஷுவல் பார்டர். இதனுடைய ஃபாண்ட் கலர் வந்துட்டு இந்த இடத்துல கால் அவுட் வேல்யூ ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணோம். அண்ட் போல்டு. தட்ஸ் இட். லாஸ்ட் ரீஃப்ரெஷ் டேட் நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது இப்போ நம்மளுக்கு மல்டிபிள் ஸ்லைசர் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபில்டர் நம்ம எப்போனாலே ஆட் பண்ணுவோம், ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் ஒரே டைமாக மல்டிபிள் ஃபில்டர்ஸ் இருந்தாலையும் டுகெதராக ரிமூவ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஒரு புக் மார்க் இங்கே நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதாவது ரீசெட் ஃபில்டர்ன்ற மாதிரி. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு இமேஜ் இன்செர்ட் பண்ணிக்கலாம். கிளிக் ஆன் இன்செர்ட் அண்ட் இமேஜ். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபில்டர் ஐக்கான் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கிளிக் ஆன் ஓப்பன். இது அப்படியே கொஞ்சம் ரீசைஸ் பண்ணலாம். அடுத்தது இப்போ இந்த ஐக்கான் மேலே என்ன பண்ண போகிறோம்னா புக் மார்க்ன்றதை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். புக் மார்க்னு உங்களுக்கே தெரியும். ஒரு லிங்க் மேலே கிளிக் பண்ணால் அது எந்த டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போகணுமோ அந்த டெஸ்டினேஷனுக்கு அது கொண்டு போயிடும். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்மளுடைய புக் மார்க் வந்து எந்த ஃபில்டருமே இல்லை. இந்த வியூவில் வந்து எந்த ஃபில்டருமே இல்லை. இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த புக் மார்க் கிரியேட் பண்ணுறோம். ஒருவேளை ஏதாவது ஃபில்டரில் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய இந்த புக் மார்க்கில் கிளிக் பண்ணும்போது எனக்கு எல்லா ஃபில்டரையும் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ இருக்கக்கூடிய வியூ மாதிரி நம்மளுக்கு கொண்டு வரணும். ஸோ நவ் ஐ வில் கிளிக் ஆன் புக் மார்க். வியூ டேபில் கிளிக் ஆன் புக் மார்க். இதில் ஐ வில் கிளிக் ஆன் ஆட். ஐ வில் கால் திஸ் ஆஸ் ஹோம் பேஜ். இந்த ஐக்கான் மேலே கிளிக் பண்ண உடனே இந்த ஃபார்மேட்டில் ஆக்ஷனில் போயிட்டு பேக் பதிலாக புக் மார்க், நன்னுக்கு பதிலாக ஹோம் பேஜ்ன்ற புக் மார்க் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடியதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் எக்ஸாம்பிள் ஐடி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஐடியில் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்னுடைய டேட்டா மட்டும் தான் நான் பார்க்குறேன். இப்போ நான் மல்டிபிள் ஃபில்டர்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஒரே டைமில் நான் ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணலான்னா இது மேலே நான் கிளிக் பண்ணணும். பாருங்கள், கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக் இயர். ஸோ நான் கண்ட்ரோல் கிளிக் நான் கொடுத்தனா போதும் எல்லா ஃபில்டரும் பாருங்கள் ரிமூவ் ஆகிடுச்சு. ரிமூவ் ஆகிட்டு எனக்கு டிஃபால்ட்டாக எனக்கு ஃபஸ்ட்டு வியூ எப்படி இருந்தோ அந்த மாதிரி இது கொண்டு வந்துருச்சு. அமேசிங் இல்லை? ஆல்மோஸ்ட் இப்போ நம்மளுடைய வியூவுக்கு வந்து எண்டுக்கு வந்திருக்கோம். பட் ஒன்று இங்கே நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் கிராப்பில் இருக்கக்கூடிய டோட்டல் ஹெட் கவுண்ட் ட்ரெண்டை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த பர்டிகுலர் 2019 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. பட் இதுலேருந்து எத்தனை பேர் வெளியில் போயிருக்காங்க, எக்ஸிட் ஆகிருக்காங்க, இல்லை வேலையை விட்டு ரிசைன் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய கவுண்ட் எப்படி எடுக்கிறது, ஆட்ரிஷன் சொல்லலாம். அதை எப்படி கொண்டு வரலான்னா இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறது செகண்டரி ஒய் ஆக்சஸ். இந்த செகண்டரி ஒய் ஆக்சஸில் இங்கே இருக்கக்கூடிய இந்த எண்ட் டேட், இந்த எண்ட் டேட் பேஸ் மேலே நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். இதில் கவுண்ட் செலக்ட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னா ஆட்ரிஷன் நான் சொல்லலாம். ஆட்ரிஷன் கவுண்ட். இது வந்து ஹையர்ட் கவுண்ட், எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வெளியே போயிருக்காங்க. பட் ஆனால் இங்கே பாருங்கள் இது மேலே இருக்குது.
அது எப்படி நம்ம கீழே கொண்டு வருதுன்னா இந்த ஃபார்மேட் யுவர் விஜுவலில் லெஜெண்டில் டாப் லெஃப்ட்டுக்கு பதிலாக பாட்டம் சென்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்துட்டு போல்டு பண்ணிடலாம் அண்ட் பிளாக் கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அடுத்தது முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன நமக்கு கவனிக்க வேண்டியதுன்னா, இது நம்மளுடைய ஒய் ஆக்சஸ்னுடைய ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்டரி ஒய் ஆக்சஸ் இங்கே இருக்கக்கூடியது. இப்போ இங்கே இருக்கக்கூடியது 0லேருந்து 2014 இருக்குது, இங்கே இருக்கக்கூடியது 1 2 3ன்னு இருக்குது. இப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணணும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒய் ஆக்சஸ் பிரகாரமே இந்த செகண்டரி ஒய் ஆக்சஸ்னுடைய ரேஞ்சை நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ கிளிக் ஆன் செகண்டரி ஒய் ஆக்சஸ். இந்த மினிமம்ன்றதை வந்துட்டு 0லேருந்து மேக்ஸிமம் மேபி 50 இல்லை 40 கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டம் இங்கே இருக்கக்கூடிய இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பேஸ் பண்ணி நம்ம ஃபார்முலா டிஃபைன் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு தெரியும், மேக்ஸிமம் இங்கே 50 தான் இருக்குது. அதனால் இங்கே நம்ம அப்டேட் பண்ணிட்டு இங்கே நம்ம கிளிக் பண்ண அவுட்டரில் கிளிக் பண்ணால் போதும். ஸோ நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். இப்போ இதை கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்மளால் இது கிளியராக பார்க்க முடியும். 2019ல் 10 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த 10 மெம்பர்ஸில் இப்போ இங்கே 2 பேர் இல்லை. அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய 2021ல் 22 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹெட் கவுண்ட் இருக்குது, அதில் 3 பேர் இங்கே இல்லை. அடுத்தது இந்த டேட்டாவை எல்லாமே எப்படியாவது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். விசுவலைசேஷனோட ஸ்டாப் பண்ணாத டேட்டா எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்லைசரை அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இதை நான் டேபிளுக்கு கன்வெர்ட் பண்ணிடுறேன். டேபிள் கன்வெர்ட் பண்ண உடனே எனக்கு என்னென்ன காலம் நம்மளுக்கு தேவையோ அதெல்லாம் அப்படியே நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் ஃபுல் நேம், அதுக்கு அடுத்தது ஜெண்டர் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய ஃபீமேலினுடைய டேட்டா இல்லை என் டேட்டா அண்ட் எம்ப்ளாயி ஐடி 3 ஃபீல்டை வந்து நம்ம இப்போ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டேட்டா மாத்திரம் போதுன்னா நம்ம அப்படியே இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணால் நம்மளுக்கு அந்த டேட்டா கிடச்சிடும். இல்லை எல்லா காலம்னுடைய ஃபீல்டு எனக்கு வேணும்னா அப்படியே எல்லாமே நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த ஃபீல்டில் இந்த டேபிளை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும். இப்போ இதையும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் இங்கே இருக்கக்கூடியதுக்கு என்னென்னா டைட்டில் நம்ம ஆட் பண்ணணும். டைட்டிலில் எக்ஸ்போர்ட் நான் கொடுத்துக்கிறேன், எக்ஸ்போர்ட் டேட்டா. அண்ட் இதனுடைய ஃபாண்ட் சைஸ் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அடுத்தது இதை கொஞ்சம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அடுத்தது இந்த லாஸ்ட்டில் இதை அலைன் பண்ணிடலாம். அண்ட் இன்னும் இந்த ஃபாண்ட் சைஸ் தேவைப்பட்டாலே நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒயிட் கலர் டெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒயிட் கலரில். அதே மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ இதுக்கு பார்டர் இல்லை, பார்டர் நம்ம கண்டிப்பாக கொடுத்துடலாம். ஜென்ரல் எஃபெக்ட் அண்ட் விஷுவல் பார்டர், இந்த பார்டர் வந்துட்டு நான் ஒயிட் கலரில் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இதுக்கும் பார்டர் இல்லை, ஒயிட் கலரில் நான் கொடுத்துட்றேன். சேம் ஈவன் ஃபார் கண்ட்ரி, எல்லா ஸ்லைசருக்கும் பார்டர் கொடுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். சிமிலர் டு திஸ் இதெல்லாம் கொஞ்சம் அலைன் பண்ணிடலாம் அப்படியே. ஓகே, இப்போ நம்மளுக்கு எல்லாமே இங்கே இதுவும் அலைன் பண்ணியாச்சு. சம்மரி பேஜ் நம்ம இப்போ கிரியேட் பண்ணணும். ஸோ நியூ பேஜ் நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த சம்மரி பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ் ஆகும். பட் அந்த டைமை சேவ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த டெம்ப்ளேட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணலான்றதை பற்றி டீட்டெயிலாகவும் ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ண அந்த டெம்ப்ளேட் தான் இப்போ நான் பயன்படுத்த போகிறேன். இங்கே பேக்ரவுண்ட் யுவர் ஃபார் ரிப்போர்ட் பேஜில் பேக்ரவுண்ட் கேன்வாஸ் செட்டிங்கில் ப்ரௌஸ் இமேஜ், இதில் இங்கே இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் 3 இதை நான் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். டிரான்ஸ்பரன்சி வந்து 0 நான் செட் பண்ணிவிட்டு இந்த நார்மல்ன்றதை ஃபிட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கணும், இமேஜ் ஃபிட். அடுத்தது நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒன்று ப்ரெசென்ட் பண்ண இந்த வியூவில் நான் எல்லா டேட்டாவும் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதையெல்லாம் எப்படி அப்டேட் பண்ணுறதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதை நான் அப்படியே காப்பி பண்ணி நான் இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பேஸ்ட் பண்ணதுக்கு அடுத்தது முக்கியமாக இந்த இடத்துல டேட்டா இல்லை. எதனாலனா இது லாஸ்ட் ரீஃப்ரெஷ் டேட். ஸோ நான் அதை வந்து இங்கேருந்து நான் கேப்சர் பண்ணிக்கிறேன். இருக்கக்கூடியதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய டேட்டை ட்ராக் அண்ட் ட்ராப். இதனுடைய ஃபாண்ட் சைஸ் நான் அப்படியே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கால் அவுட் வேல்யூ ஒரு 30 செட் பண்ணால் போதும். கிளிக் அவுட் சைட். அண்ட் இதை வந்து நான் இப்போ சம்மரி நான் கொடுத்துக்கிறேன். என்டர். இதை அப்படியே முன்னாடி ஃபர்ஸ்ட்டுக்கு நான் மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே இருக்கக்கூடியது ஹெச்ஆர் டேஷ்போர்ட் பேஜ் 1 பேஜ் 2 இதை நான் இப்போ தேவையில்லை, நான் ரிமூவ் பண்ணிடுறது எல்லாமே. பேஜ் 2 அண்ட் பேஜ் 3 எல்லாம் டெலீட் பண்ணிடலாம். இப்போ இந்த நேம் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ஸ்டைலில் போயிட்டு பேஜ் 1க்கு பதிலாக ஹெச்ஆர் அனாலிசிஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஷீட் கொண்டு போகணும். ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஆக்ஷனில் ஷுட் டேக் அஸ் டு த பேஜ் நேவிகேஷன் டெஸ்டினேஷன் ஃபைல் வந்து ஹெச்ஆர் அனாலிசிஸ் இதை செட் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இங்கே கொண்டு போவோம். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா how frequently the dashboard is refreshing.
பார்த்தீங்களா எவ்ரி ஃப்ரைடே எக்ஸல் சோர்ஸ் டேட்டா என்ன எக்ஸல் இந்த ஓவர்வியூ என்ன ஆல்ரெடி we have updated this an interactive dashboards leverage an HR analytics platform to deeply explore this data directly within the dashboard and எப்போ லாஸ்ட் இந்த டேஷ்போர்ட் ரீஃப்ரெஷ் ஆனது யாராவது பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் யார் இருக்காங்க இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக இந்த சம்மரி பேஜில் நம்மளுக்கு அப்டேட் ஆகிடும் இப்போ இந்த சம்மரி பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் நியூ டேட்டா எக்ஸிஸ்டிங் டேட்டா இருக்கக்கூடியதுக்கு நம்ம அனலைஸ் பண்ண முடியும் இப்போ நியூ டேட்டா எக்ஸல் எனக்கு ஏதாவது ஆட் ஆகுது அப்போ எப்படி நான் என்னுடைய டேஷ்போர்ட் நான் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு நல்ல ஒரு கேள்வி இருக்கலாம் இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டாக்கு தான் இப்போ இந்த விசுவலைசேஷன் கிரியேட் பண்ணியிருக்கிறது நியூ டேட்டா ஆட் ஆகுனா என்னுடைய டேஷ்போர்ட் நான் மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து நான் கிரியேட் பண்ணுமான்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக இல்லை டேட்டா அப்டேட் பண்ணிட்டு இங்கே நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணால் போதும் அது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி இருக்கக்கூடிய என்னுடைய எக்ஸல் சோர்ஸ் ஃபைலுக்கு போகிறேன் இப்போ இந்த ரெக்கார்டில் நம்ம பார்த்தா தெரியும் என்னுடைய எக்ஸல் சோர்ஸ் ஃபைல் வந்து டில் 100 வழி தான் இருக்குது இப்போ நான் மறுபடியும் ஒரு 8 ரெக்கார்ட்ஸ் நான் இப்போ ஆட் பண்ணுறேன் இருக்கக்கூடிய அந்த சேம் ரெக்கார்டை அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் என்னுடைய சோர்ஸ் ஃபைலில் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபைல் அப்படியே சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய டேஷ்போர்ட் நான் இப்போ போகிறேன் இப்போ நல்லா க்ளோஸாக கவனிக்கணும் இப்போ என்னுடைய டேஷ்போர்ட்லேருந்து டோட்டலாக ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 100 தான் இருக்குது இப்போ நான் கிளிக் ஆன் ரீஃப்ரெஷ் பட்டன் மேலே கிளிக் பண்ணியிருக்கேன் இப்போ என்னுடைய ஃபைல் வந்துட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கு என்னுடைய டேஷ்போர்ட் டைரெக்டாக எக்ஸல் இருக்கக்கூடிய ஃபைல் எல்லாமே இப்போ ரீட் ஆகுது ஷுட் வெயிட் ஃபார் சம் டைம் கம்ப்ளீட்டட் இப்போ என்னுடைய டேட்டா அப்டேட் ஆகுது பாருங்கள் எல்லாமே க்ரீன் டிக் மார்க் வந்தது அப்புறமேட்டுக்கு இப்போ ஃபைல் லோட் ஆகிட்டு இருக்கு இப்போ பாருங்கள் இந்த டேஷ்போர்ட் கம்ப்ளீட்டாகவே அப்டேட் ஆகிடுச்சு இப்போ டோட்டல் எம்ப்ளாயி ஹெட் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 108 இதுக்கு முன்னாடி வந்து டோட்டலாக 100 இருந்தது நியூவாக ஆட் பண்ண ஹெட் கவுண்ட் நியூ எம்ப்ளாயி ஹெட் கவுண்ட் 8 நம்மளுக்கு இங்கே அப்டேட் ஆகிருக்கு இப்போ இது எல்லா நம்பர்ஸும் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா மேல் வந்து 51% ஃபீமேல் 57 அண்ட் பர்சன்டேஜ் ஆல்சோ அப்டேட்டட் ஸோ இது எல்லாமே அப்டேட் ஆகிருக்கு இப்போ நம்மளுக்கு இப்படி தான் டேட்டா வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறது அண்ட் ஒன் லாஸ்ட் திங் இந்த டேட்டாவை எப்படி நம்ம என்னுடைய ஸ்டேக் ஹோல்டருக்கோ இல்லை கஸ்டமருக்கோ நான் ஷேர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கணும் இப்போ இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் வெர்ஷனில் இருக்குது இந்த ஃபைலை என்னால் டேரெக்டாக அவங்களால ஷேர் பண்ண முடியாது பட் நான் லிங்க்கை நான் ஷேர் பண்ணால் ஈஸியாக அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும் இப்போ இந்த லிங்க்கை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது இதுக்கு நம்ம ஒரு அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணணும் இந்த அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பான கைடு வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் அது எப்படி நான் லிங்க் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நம்ம இப்போ சைன்இன் பண்ணணும் கிளிக் ஆன் சைன்இன் இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும் இப்போ அந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்தாச்சு மறக்காமல் ஒரு பாஸ்வேர்டு உங்களுக்கு நீங்கள் ஜென்ரேட் பண்ணுவீங்க அந்த பாஸ்வேர்டு இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் அந்த இமெயில் ஐடி கொடுத்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கு நேம் வந்து அசைன் ஆகிடும் இப்போ கிளிக் ஆன் ஃபைல் பப்ளிஷ் டு பவர் பிஐ இந்த பேஜுக்கு உங்களை கொண்டு வரும் இதில் அந்த இமெயில் ஐடி செலக்ட் பண்ணணும் அடுத்தது கிளிக் ஆன் ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் செலக்ட் ஆல்ரெடி ஒருவேளை நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக இங்கே நீங்கள் ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஃபைல் எக்ஸிஸ்டில் இருந்ததுன்னா ரீப்ளேஸ்னு வரும் இல்லைனா நியூ ஒனுக்கு டேரெக்டாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் வெயிட் ஃபார் வைல் ஸோ இப்போ உங்களுடைய டேஷ்போர்டு வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு நவ் யூ கேன் கிளிக் ஆன் திஸ் ஓப்பன் ஹெச்ஆர் அனலிசிஸ் டேஷ்போர்ட் இப்போ இமீடியட்டாக உங்களுக்கு லிங்க்கில் உங்களுடைய பவர் பிஐ இது அப்படியே ஓப்பன் ஆகிடும் இப்போ நான் பயன்படுத்திட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒன்று ஆனால் இந்த லிங்க்கை டேரெக்டாக இப்போ நீங்கள் தேவைப்படுறவங்களுக்கு ஆக்சஸ் டேரெக்டாக கிராண்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல போயிட்டு நம்ம ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல இந்த டாட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த பவர் பிஐ டேஷ்போர்டும் வித்தின் ஆர்கனைசேஷனுக்குள்ளே இந்த ஷேர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமெயில் ஐடி நீங்கள் கிராண்ட் பண்ணால் இந்த ஆக்சஸும் உங்களுக்கு நீங்கள் கிராண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தான் இப்போ சர்வீஸில் நம்ம பப்ளிஷ் பண்ணுறது ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு லிங்க் ஆகலை அதனால தான் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒன்று வச்சு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஏன்னா ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி நான் லிங்க் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ஆகலை பை திஸ் ஐ வுட் லைக் டு கன்க்ளூட் இந்த டேஷ்போர்ட்னால ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டை ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும் டோட்டல் எம்ப்ளாயி எவ்வளோ இருக்காங்க மேல் ஆர் ஃபீமேல் ஒரு வருஷமும் நம்மளுக்கு எத்தனை பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஏஜ் குரூப் வைஸில் எத்தனை பேர் இருக்காங்க ஒரு ஏஜ் குரூப்லேயும் எத்தனை எம்ப்ளாயி இருக்காங்க எந்த கண்ட்ரியில் எவ்வளோ எம்ப்ளாயி இருக்காங்க யூனிட் வைஸில் எவ்வளோ எம்ப்ளாயி இருக்காங்கன்றது எந்த ஒரு எக்ஸல் டேட்டாவில் ஃபில்டர் எதுவுமே போடவே தேவையில்லை இது எல்லாம் பார்த்தா ஒரே லுக்கில் ஈஸியாக அவங்களால டிசிஷன் அவங்களால பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு முழுமையாக நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றி
உங்களுடைய கருத்த மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அந்த கமெண்ட் பேஸ் பண்ணி தான் நான் வரக்கூடிய அடுத்த வீடியோக்கள் எல்லாமே நான் கிரியேட் பண்ணணும். உங்களுடைய கமெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வீடியோலாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ணாம பார்த்திருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கம் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கங்க. முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.